ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான், பிரச்சனைகளை கொடுக்குறவனும் அவர் தான். ஏன்னா 2 ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியம் நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் கிராஸ் ஆகிடும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்போவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனைகளை கொண்டு விடும். கரெக்டாக? ஏன்னா என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும். ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு, விஷம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துட்டு சர்வே பண்ணோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார், எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும். என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில், அதை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே இந்த சந்தோஷக்காரகன் 13/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் மகர ராசியில் 24 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள், 9 பாதங்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க. அதனால தான். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி 2 நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார். அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார். புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார். அற்புதமான ஒரு சூழல். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இது சுக்கிர பகவானோட ஸ்துதி. இது கேட்டாலே ரொம்ப விசேஷம். அதேமாரி சுக்கிர பகவானோட அருளை பெறணும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் கிடைச்சிடும். லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம். ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 24 நாட்கள். இந்த 24 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி, விரையாதிபதி. உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்காகவே நீங்கள் இருப்பீங்க. குழந்தைகளோட முன்னேற்றம், குழந்தைகளுக்கு என்ன செலவோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கண்ணாவினான் செலவு பண்ணுறதும் ஒரு வகையில் உங்களுக்கு கடன் சுமையை ஏற்றுறதுக்கு வழி உண்டு. அதனால்
அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த 5-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்தார். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் யாரோடையாவது சுபர்களோடையோ சேர்ந்து இருந்தால் நல்லது, சேர்ந்து தான் இருந்திருக்கார். இருந்தாலுமே உங்களுக்கு சில பிரச்சனைகள். ஆனாலும் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்த்தனால சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தது. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரிவினையை கொடுத்தது. நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசி மாட்டின்ட்டீங்க. சில பேருக்கு தொழில் கூட்டாளிகள் கூட விரோதிகள் மாதிரி ஆயிடுது. அந்த வகையில் களத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிரபகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமராசிக்கு வர 8ஆம் இடம். 8ஆம் இடம்னாலே எல்லாரும் பயப்படுவா, எல்லாருமே பயப்படுவா. 8ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு பயம் வரும். ஏன்னா அஷ்டமம். சனி பகவான் வந்தால் என்ன சொல்லுவோம்? அஷ்டமத்து சனி சொல்கிறோமா? அடுத்தது சந்திர பகவான், சந்திராஷ்டமம் அதுமாரி. ஆனால் இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்து மறைகிறார் அப்படிங்கும்போதே மறைந்த சுக்கிரன் நிறைந்த ஒரு லாபத்தை தான் கொடுப்பார். ஏன்னா புதன் சுக்கிரன்லாம் 8ஆம் இடத்துக்கு வந்தாலே ரொம்ப விசேஷம். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிடும். அதுமாதிரி நிறைய பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. கலர் டிவி என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, வாஷிங் மிஷின் என்ன, அது என்ன இது என்ன எல்லாம் டக்குன்னு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாங்கி போட்டுருவீங்க. இது வரைக்கும் வேண்டான்னு நினச்சிருந்தீங்க, டக்குன்னு வாங்கி போட்டுருவீங்க. அதனாலே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா மேலதிகாரி நம்மகிட்ட ஆசையாக இருப்பேன். ஆஹா, சொல்கிற வேலை சொல்லாத வேலை எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக பண்ணுறார் அப்படின்னு. அதுமாரி தொழிலையும் அப்படி தான் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் கூட்டாளிகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி குடும்பத்துலேயும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டோம்னா குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அந்த வகையில் அஷ்டமராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அதேமாரி எதிர்பாராத ஒரு தன லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த 24 நாட்களில் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவோ பணம் போட்டிருப்பீங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா ஏதோ ஒன்று, அது மெச்சூர்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சில பேர் கரெக்டாக கணக்கு வச்சுட்டுருப்பா, அந்த மெச்சூரிட்டி டேட்டை கரெக்டாக டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டுருப்பா. இப்போல்லாம் எக்ஸல் ஷீட்டு சிஸ்டத்தில் போட்டு எல்லாம் கரெக்டாக அந்த அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறா. ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க. 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும். அதேமாதிரி உடன்பிறப்புகளின் வழியிலிருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள், ரொம்ப அற்புதம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அற்புதமான நாட்களாக அவர்களுக்கு இருக்கும். அதுமாரி தந்தையார் வழி உறவினர்கள், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரசாரமான திருவோண நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். எப்போவுமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். திட்டமிடல் இல்லை அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா பர்ஸ் அப்படியே ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா பர்ஸு இழைச்சி போய் அந்த அடிமாட்டு இது சொல்ல வர அந்த மாதிரி இருக்கும். ஆனால் திட்டம் போட்டு கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பைசா கரெக்டாக இருக்கும் உங்களோட பொருளாதாரம். அப்போ இந்த வகையில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரம் வரும்போது உங்களது பொருளாதார முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜாலியாக வெளியில் போய்ட்டு வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமான சனி ஞாயிறு ஆனாலே ஜாலியாக வெளியில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆமாம், இந்த நேரத்தில் குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் உங்களது பகைரோண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் வரார். இந்த நேரத்தில் எதிரிகள் விலகி ஓடுவார்கள். உங்களோட எதிரிகள்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவெல்லாம் விலகி ஓடிடுவா உங்களோட ஆற்றலை பார்த்து.
உங்களோட அந்த தைரியம், உங்களோட விவேகம் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களை விட்டு அழகாக வெளியில் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் தான் இந்த சிங்கம் அப்படியே ராஜா, காட்டுக்கு ராஜாங்க மாதிரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு தைரியமாக ஒரு ஆளாக வருவீங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு லாபம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக அந்த எதிர்பாராத ஒரு தன லாபம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வரும்போது அந்த லாபத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கடன் அடைச்சிடுவீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிங்க. துளசி மாலை கொண்டு, துளசி அவ்வளோ உசத்தி. அதுக்காகத்தான் சிவனுக்கு வில்வம், பெருமாளுக்கு துளசி. ஆக துளசி மாலை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான பலன்கள். என்னைக்குன்னு கேட்குறடா, வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. தாயாரை வெள்ளிக்கிழமை பார்த்தாலே, டெய்லி பார்த்தாலே ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது அஷ்டமராசியில் மறைந்தாலும் அதி அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.